எல்லோருக்கும் வணக்கம். மேக்ஸ் டெஸ்ட்டு 3% அதுக்கான எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு எண்ணை 22.5% உயர்த்தும் போது 98 கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், ஸோ ஆல்ரெடி நம்ம 3 இது பார்த்துட்டோம். ஸோ 22%, எத்தனை சதவீதம்? 22.5%. ஸோ இந்த நம்பரை வந்து முதல்ல பின்னமாக மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி மாற்றலாம்? 22 இந்த 2 இங்கே வச்சு பிறகுனா 44. ஸோ இதை 2ஆல் பிறகுனா 44 + 1/2. அப்போ 45/2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு எண்ணை 22% உயர்த்தும் போது. ஸோ அப்போ என்னது, 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணணும், 100 + 45/2. ஓகேவா? இத்தனை சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 245/2 என்ன வரும், 2 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சம்முக்கு போயிடலாமா? நம்பர்ஸ் கண்டுபிடிச்சு வச்சா ஒரு எண்ணெய் வச்சுக்கோ, எப்பவுமே எக்ஸ்னு வச்சுக்கோமா. ஒரு எண் எக்ஸ், அதை 22% என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது 245/2 22% உயர்த்தும் போது 98 கிடைக்குதாமா. 98. ஸோ டேரெக்டாக அடிச்சு கொடுத்துடலாமா? அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? அப்போ இங்கே பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க, 100. ஓகே, கீழே இங்கே 100 வந்துடும். ஓகே, இப்போ 98 × 100 × 2/245 அப்படின்னு வரும். ஓகேவா? அடிச்சு கொடுத்துடலாமா? 245 என்ன வரும், இது அடித்தா 20. ஸோ 5 9 2. ஸோ 80 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான விடை. நெக்ஸ்ட் 233 1/3 ஒரு கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க. இதை பின்னமாக மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல இந்த நம்பரை வந்து பின்னமாக மாற்றிக்கலாமா? 233 1/3. அப்போ என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ என்ன வரும், 699 + 1/3 தட்ஸ் ஈக்குவல் டு 700/3 வரும். ஸோ இதை அடிச்சு கொடுத்துடலாமா? என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், இன்ட்டு 100 போட்டுக்கும். ஓகேவா? அப்போ அடிச்சு கொடுத்துடலாமா? இதுவும் அடிச்சுட்டா ரிமைனிங் என்ன இருக்கு, 7/3 இருக்கும். இதை அடிச்சோம்னா 26 மிச்சம் 1/3 2/1 3. எங்க இருக்கு ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ. இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ராமனுடைய ஊதியம் 50% குறைக்கப்பட்டு பின்னர் 50% அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. அவன் எவ்வளவு விழுக்காடு இழக்கிறான்? 50% குறைக்கப்பட்டு, 50% குறைக்கப்பட்டுன்றது எப்படி எழுதுவோம், 5500. 50% அதிகப்படுத்தப்பட்டுன்னு இருக்கு. அப்போ 50% இன்க்ரீஸ் ஆயிருக்காத 150/100 அப்படின்னு சொல்லுவோம். 50% குறைக்கப்பட்டு 50% அதிகப்படுத்தப்பட்டு அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. இப்போ அவன் இழந்த சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 100 எடுத்துக்கலாம். அவனோட சம்பளத்தை வந்து 100ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 50/100 × 150/100. ஸோ அடிச்சு கொடுத்துடலாமா? இந்த 100 இந்த 100 அடிச்சிடலாம், இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். ஸோ 75%. அப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம், 100ன்னு எடுத்திருக்கோமா? அப்போ 100ல இருந்து இந்த 75 கழிச்சுட்டோம்னா 25%. ஸோ ஆப்ஷன் சி அப்படின்றது சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோர்த் சம்மு. ஒரு குறிப்பிட்ட நாளில் 45 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 9 மாணவர்கள் வருகை தரவில்லை எனில் வருகை தந்த மாணவர்கள் சதவீதத்தை கேளு. மொத்தம் எத்தனை பேர், 45 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க, 45 பேர் இருக்காங்களா? இந்த 45 பேர்ல 9 பேர் என்ன செய்யலாம், வரலையா. அப்ப வந்தவங்க எத்தனை பேர், 36 பேர் வந்திருக்காங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க, 36 பேர் வந்திருக்காங்களா? அப்ப இந்த 36 45ல் எத்தனை சதவீதம்? அடிச்சு கொடுத்துடலாமா? 9ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 5, இது என்னது 4 20. ஸோ அப்போ 80%. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, 5வது கணக்கு. ஒருவருடைய மாத வருமானம் 5000 ரூபாய். மாத வருமானம் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அவருடைய மாத வருமானம் 30%. எத்தனை சதவீதம், 30% உயரும் போது மாத வருமானம் என்னவா இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5000 ரூபாய். 5000 ரூபாயில 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கான். கண்டுபிடிச்சிடலாமா? இந்த 2 0 அடிச்சிடலாமா? அதுக்கப்புறம் என்னது 30
அப்போ 6500. எது 5000 ப்ளஸ் இந்த 1500 ரெண்டையும் கூட்டினா 6500. ஸோ வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த பர்சன்டேஜ்? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டுபிடிக்கலாமா? 5000 கொடுத்தாங்களா, 10% என்னது 500, இது 3 இருக்குன்னா 1500, 30%. சிம்பிளாக முடிஞ்சிடலாமா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, 1 முதல் 50 வரை உள்ள எண்களில் 1ஆம் இலக்கத்தில் 0 அல்லது 5 உள்ள எண்களின் சதவீதம். 1லிருந்து 50 வரைக்கும் உள்ள எண்களில் 1ஆம் இலக்கத்தில் 0 அல்லது 5 இருக்கணும். அதாவது அந்த 1ஆம் இலக்கத்தில் என்ன இருக்கணும்? 0 இருக்கணும், அப்படி இல்லைன்னா 5 இருக்கணும். அப்போ எடுத்து எழுதலாமா? 0, 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் வருது? 10 நம்பர்ஸ் வருதா? 10 நம்பர்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து இப்படி சால்வ் பண்ணலாம். 10 நம்பர், இப்போ 50ல் 10 நம்பர் எத்தனை சதவீதம்? அடிச்சு கொடுத்துடலாமா? 2, 20%. ஆப்ஷன் டி இது வந்து சரியான விடை. இது வேற மாதிரி எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ நீங்கள் வந்து 0, 5, 10 அப்படின்னு எழுத தேவையில்லை. சிம்பிளாக சொல்லிடுறேன். என்ன கொடுத்துருக்காங்க? 1லிருந்து 50 வரைக்கும், அதாவது இந்த நம்பர்ஸ்க்கு மட்டும்தான். 0 அல்லது 5 இந்த நம்பர்ஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான். கொடுத்துருக்க அந்த கடைசி நம்பர் எடுத்துக்கோங்க. 50 கொடுத்துருக்காங்களா, 50 5ஆல டிவைட் பண்ணிங்க. 50 5ஆல டிவைட் பண்ணிங்கன்னா 10. இது எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, 0 அல்லது 5 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட், 36 வினாடி என்பது ஒரு மணியில் எத்தனை சதவீதம்? ஒரு நாளைக்கு மொத்தம் ஒரு மணி நேரத்தில் எத்தனை வினாடிகள் இருக்கு? 3600 வினாடிகள் இருக்கு. இந்த 3600 வினாடிகள்ல 36 வினாடி எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அடிச்சு கொடுத்துடலாமா? இந்த 0 அடிச்சலாம், இது வந்து அடிச்சோம்னா அப்போ 1%, 1%. நெக்ஸ்ட் பாருங்க, 8வது சம்ம 3.5% அடிப்படையில் விவரித்தார். 3.5 பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ டைரக்டா 100ஆல மல்டிப்ளை பண்ணா பர்சன்டேஜ், அதாவது பர்சன்டேஜ் கொடுத்து தசமத்தில் கேட்டால் டிவைட் பண்ணணும். இப்போ நம்பர்ஸ் கொடுத்து தசமத்தில் கொடுத்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொன்னால் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 350 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பாருங்க, 7.2 கிலோகிராமில் 18 கிராம் என்பது எத்தனை சதவீதம்? எத்தனை? 7.2 கிலோகிராம், கேஜி. இதை வந்து கிராம்ல நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். 7200 என்னது கிராம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த 7200 கிராம்ல 18 கிராம் எத்தனை அப்படின்னு தான் கொஸ்டின். ஓகேவா? 2 0 அடிச்சிடலாம். அடிச்சிடலாமா? 4 1/4, அப்போ 0.25%. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பாருங்க, ஏயின் 10% என்பது பியின் 12% சமமானது எனில் ஏயின் 15% பியின் எத்தனை சதவீதத்திற்கு சமமாக விட்டுக்கலாம். ஸோ சமம் எடுத்து எழுதிடலாமா? ஏயின் 10%, அப்போ ஏ 10/100 ஓகே என்பது பியின் 12% சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை அடிச்சு கொடுத்துடலாமா? 100 அடிச்சிடலாம். 5 6, அப்போ ஏ பை பி ஈக்குவல் டு என்ன வரும்? 6/5. அப்போ ஏ வந்து 6, பி வந்து 5 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து இப்போ கண்டுபிடிச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏயின் 15% என்ன கொடுத்துருக்காங்க? ஏயின் 15% பியின் எத்தனை சதவீதத்துக்கு சமம் கேட்டுருக்க நமக்கு தெரியாது. ஏயின் 15% பியின் எத்தனை சதவீதம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஏபி வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோமா? ஏ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6 15/100 ஈக்குவல் டு பி என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? 5 கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா? 5 x/100. 100 அடிச்சிடலாம். இது அடிச்சோம்னா 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 18. ஓகே, ஆப்ஷன் பி 18%. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மணியில் 10 நிமிடங்களில் சதவீதம் என்பது ஒரு மணி நேரத்தில் 10 நிமிடங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? 60. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். இதில் 10 நிமிஷம் எத்தனை சதவீதம்? 0 அடிச்சிடலாம். 3 5, அப்போ 50/3 வரும். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா
16 3 48, ரிமைனிங் 2, 2/3. ஸோ 16 2/3%. ஆப்ஷன் ஏ சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க 12வது சம். 50 மாணவ மாணவிகளை கொண்ட ஒரு வகுப்பில் 23 பேர் மாணவிகள், மற்றவர்கள் மாணவர்கள் என மாணவர்களின் சதவீதம் என்னன்னு. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களாமா? 50 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 50 பேர்ல 23 பேர் யாரு? மாணவிகள். யாரு? மாணவிகள். 27 பேர் மாணவர்கள். ஓகேவா? 23 பேர் மாணவிகள், 27 பேர் மாணவர்கள். என்ன கொடுத்துருக்காங்க? மற்றவர்கள் மாணவர்கள் என மாணவர்களின் சதவீதம் என்னன்னு கேட்க. மாணவர்களின் சதவீதம். இப்போ 50 பேர்ல 27 பேர் தான் மாணவர்கள். இது சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிச்சு கொடுத்துடலாமா? 2 பேருக்குன்னா 54%. நெக்ஸ்ட் பாருங்க 13. 15% கூடுதலுக்கு பின் ஏயின் புதிய ஊதியம் 1932 எனில் ஏயின் பழைய ஊதியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 15% கூடுதான். அப்படின்னா எப்படி எழுதுவோம்? நம்ம 100 + 15 எழுதுவோமா? அப்ப 115%. எத்தனை சதவீதம்? 115%. 115% தான் எவ்வளோ? 1932. நமக்கு என்ன கிடையாது, அவரோட பழைய சம்பளம் தெரியாது. ஏவோட பழைய சம்பளம் தெரியுது. அப்ப ஏவோட நமக்கு பழைய சம்பளம் தெரியாது. புதிய சம்பளம் எத்தனை சதவீதம் உயர்ந்ததுக்கு அப்புறம் 1932 ஆயிருக்கு? 115%. அதாவது 15%. அதுதான் இது 1932 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1680 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். 1680 அப்படின்றது அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ இதை வேற எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி போடாம, இப்போ நமக்கு தெரியும் 115% தான் எவ்வளோ? 1932. அப்ப 100% என்ன அப்படின்னு சொல்லி டைரக்டா அடிச்சு கொடுத்துடலாம். இதை அடிச்சு கொடுத்துடலாமா? 23 20 வருமா? இது எங்க அப்படின்னா 2 தடவை பெருக்குன்னா 46, 4 தடவை பெருக்குன்னா 92, 8 தடவை பெருக்குன்னா 184, 8 தடவை பெருக்கணும். அப்போ இங்கே என்ன வரும்? 8 அடிச்சா இங்கே மிச்சம் என்ன இருக்கு? 84ல் மிச்சம் எத்தனை இருக்கு? 9 இருக்குமா? அப்போ இது ஒரு 4, 84. 84 × 20 இதை பெருக்கணும் அப்படின்னா 1680 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். இது ஷார்ட்கட்டு, இது ப்ராப்பர் மெத்தட். ஓகே, ரெண்டும் ஒரே தான். நெக்ஸ்ட் பாருங்க, x = 4y எனில் 3x இன் எத்தனை சதவீதம் 6y ஆகும்? என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிளா கொடுத்துருக்காங்க. x = 4y கொடுத்துருக்காங்க. நம்ம x/y எடுத்துடலாம். என்ன பண்ணுறோம்? 4/1. அப்போ x = 4, y = 1. ஓகேவா? கொடுத்ததில் எடுத்துச்சு. 3x கொடுத்துருக்காங்க. அப்போ 3x அப்படின்றது 12. 3x இன் எத்தனை சதவீதம் 6y? 3x இன் எத்தனை சதவீதம் 6y? 3xல எத்தனை சதவீதம் 6yன்னு கேட்டிருக்காங்க. இதானே கேட்டிருக்காங்க. நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி வச்சுருக்கோம்ல. yக்கு பதிலாக என்ன போடலாம்? 6 × 1 போடலாமா? 3 × 4 × 100. ஓகே, அப்போ இது 12 வரும். ஸோ 2 50. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்க, 50 பேர் கொண்ட ஒரு வகுப்பில் 27 பேர் மாணவிகள், மற்றவர்கள் மாணவர்கள் எனில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் சதவீதம் ஆகும். ஸோ அதற்கான விடையை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம மேலே பார்த்தோம், அதே சம் தான். ஸோ அடிஷனலாக ஒரு டேட்டா இருக்கிறதுனால இது கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் 16வது சம். ஏயின் 30% என்பது 60 எனில் ஏயின் மதிப்பு. ஏவோட 30% என்பது 60. அப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2, அப்போ 200. டைரக்டாக போட்டுரும். நெக்ஸ்ட் பாருங்க, 50% x - y. x - y 50% of x - y equal to 30% of x plus y. x plus y. ஸோ 100 அடிச்சிடலாம், 0 அடிச்சிடலாம். அப்போ இந்த 5 உள்ள கொண்டு பெருக்கலாமா? 5x -
5y ஈக்குவல் டு இந்த 3 உள்ள கொண்டு போயிடலாமா 3x + 3y அப்படின்னு கிடச்சிருக்கு. சிம்பிளிஃபை பண்ணால் 3x அங்கிட்டு கொண்டு வந்துடலாமா 3x அங்கிட்டு கொண்டு வந்தால் மைனஸ் வந்துடுமா. அதே மாதிரி இது அங்கே கொண்டு போனோம் அப்படின்னா இது ப்ளஸ் ஆயிடும். அப்போ 2x ஈக்குவல் டு 8y வரும். x ஈக்குவல் டு x/y ஈக்குவல் டு 8/2 அப்படின்னு வரும். ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 4/1 அப்படின்னு வரும். என்ன வரும் 4/1 அப்படின்னு வரும். ஸோ இது எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்களா? y இன் x சதவீதம், y இன் x சதவீதம். அப்போ 4ல் 1 எத்தனை சதவீதம்? y இன் x சதவீதம் கேட்டிருக்காங்க. அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 25. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இரண்டு எண்கள் மூன்றாம் எண்ணிலிருந்து முறையே 10% மற்றும் 15% குறைவாக உள்ளது எனில் அந்த இரு எண்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் நம்பர் வந்து நம்ம கொடுக்கல. அப்போ அசியூம் பண்ணிக்கலாமா தேர்ட் நம்பர் வந்து 100ன்னு எடுத்துக்கலாம். தேர்ட் நம்பரை வந்து 100ன்னு எடுத்துக்கலாம். 100ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ என்ன வரும்? ஸோ 100லேருந்து இந்த நம்பர் இதை கழிச்சோம்னா இந்த ரெண்டு நம்பர் கிடைச்சிருமா? ஸோ 100 - 10 = 90, 100 - 15 = என்னது? இது வந்து 85. அப்போ 90, இது வந்து 85. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 18, 17. ஆப்ஷன் டி. 19வது சமம் பாருங்க. ஒரு எண்ணின் 300% 120 எண்ணில் அவ்வெண்ணின் 60% காணுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் பார்த்தோமா? 300% 120 அப்படின்னா 60% எவ்வளோ? டைரெக்டாக போட்டுடலாமா? அடிச்சு கொடுத்துருங்க. 5, 2, 4, 24. ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா x × 300/100 = 120. 0 0 அடிச்சிடலாம். 40 வரும். x = 40 வரும். ஸோ இந்த 40ல் 60% திரும்ப கண்டுபிடிக்கணும். இந்த 0 அடிச்சிடலாம். இந்த 0 அடிச்சிடலாம். ஸோ 24. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படியும் டைரெக்டாகவும் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஆல்கஹால் 20% உள்ள 5 லிட்டர் திரவ கலவையோடு 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சொல்லுங்க. ஸோ என்ன ரேஷியோவில் இருக்குது? 20% வந்து இருக்குது. அப்போ இது வந்து ஆல்கஹால், வாட்டர் வந்து 80% இருக்குது. ஸோ ரேஷியோ என்ன இருக்குது? 1:4. இது எப்படி எழுதலாம்? 5 எழுதலாமா? ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 வரும். இப்போது என்ன பண்ணியிருக்காங்க? இதில் 5 லிட்டர் திரவ கலவையோடு 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்குறாங்களா? எத்தனை லிட்டர் சேர்க்குறாங்களா? 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்குறாங்களா? அப்போ இதில் 1 கூட்டினா 5, இது அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 அப்படின்னு வரும். ஸோ இந்த 6ல் 1 எத்தனைன்னு தான் கேட்டிருக்காங்க. 6ல் 1 எத்தனை? அப்போ 6ல் 1 எத்தனை சதவீதம்? அடிச்சு கொடுத்துடலாமா? அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 1 6 6, மிச்சம் 4 வரும். என்ன வரும்? 6 6 36, மிச்சம் 4, 6. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 2/3. அப்போ 16, 2/3. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்றது சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க, 21வது சமம். ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% குறைவாக உள்ளது எனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எத்தனை சதவீதமாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிளாக எடுக்கணும்னா ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25%. பியோட உயரம் வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம். பியோட உயரம் தெரியாது, அதனால பியோட உயரம் 100ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏயின் இதில் வந்து ஏயோட உயரம் எவ்வளோ இருக்குது? 25% கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ ஏவோட உயரம் எவ்வளோன்னா 100 - 25. இது என்ன வரும்? 75% அப்படின்றது வரும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அடுத்து? எனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எத்தனை சதவீதம்? பியோட உயரம் என்றால் பியோட உயரம் எனில் என்ன கேட்டிருக்காங்க? பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எத்தனை சதவீதம்? ஏவோட உயரத்தில் எத்தனை சதவீதம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த எழுத்துறது வந்து கரெக்டாக எழுதணும். 100/75 தான் போடணும். ஏன்னா கேட்டிருக்காங்க ஏயின் உயரத்தில் தான் பியோட உயரம் கேட்டிருக்கிறதுனால ஸோ நம்ம இப்படி தான் எடுத்து எழுதணும். அப்போ அடிச்சு கொடுத்துடலாமா? இது என்ன வரும்? 3 4 வருமா? அப்போ 400/3 வரும். ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 33 1/3 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 22வது சம.
ரூபாய் 414க்கு விற்கப்படும் ஒரு மேசையின் லாபம் 15%. லாபம் கேட்டுக்கோங்க. அப்போ 15% லாபம் தான். அப்போ எத்தனை சதவீதம்? 115% லாபம். 414. 115% தான் 114, அதாவது 414 எனில் அதன் வாங்கிய விலை என்ன? வாங்கிய விலை நமக்கு தெரியாது. அப்போ எக்ஸ் இன்ட்டு 115 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 414 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அப்படி இல்லை நம்ம இன்னொரு மெத்தட் என்ன சொன்னால் 115 தான் 414 அப்படின்னா 100 அப்படின்னு இப்படியும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். கேள்வியை வந்து இப்படியும் சிம்பிளாகவும் எழுதி வச்சுக்கலாம். 115% 414 கொடுத்துட்டாங்க. அப்போ 100% எப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை அதே மாதிரி மல்டிப்ளை அடிச்சு கொடுக்கலாமா? 20, 23. ஸோ 1 மிச்சம் என்ன இருக்கும்? 23 போச்சுன்னா மிச்சம் 17 இருக்கும். 174 இருக்கும். ஓகே, 174. அப்போ இதை திரும்ப 18, 184. அப்போ 8, 18. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 18 வந்துருமா? 18 இன்ட்டு 20. 18 இன்ட்டு 20 ஈக்குவல் டு 360. ஆப்ஷன் டி. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலும் இதே வரும், ஷார்ட்கட்டில் போட்டிங்கனாலும் அதுதான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் 23. ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் 2100 ரூபாய் 2520 அதிகரித்துள்ளது எனில் அதிகரித்த விலை சதவீதத்தை காண. அதிகரித்த விலை சதவீதத்தை கேட்டிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 420 ரூபா அதிகமாயிருக்கா? 2100 2520 420 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 420 ரூபா 2100 420 ரூபா எத்தனை சதவீதம்? அடிச்சு கொடுத்துடலாமா? 2 0 எடுத்துடலாம். ஸோ அடிச்சா 2, 20%. நெக்ஸ்ட் பாருங்க, 24வது சம்ம. எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது 25 எனில் எக்ஸ் என்பது. எக்ஸின் எக்ஸ் சதவீதம் என்பது 25 அப்படின்னா அதோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ என்னன்னா x² ஈக்குவல் டு 25 இன்ட்டு 100. இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25 இன்ட்டு 100. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5 இன்ட்டு 10 x ஈக்குவல் டு 50 அப்படின்னு வரும். ஓகே, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க 25. ஓர் எண்ணின் 60%. ஓர் எண் என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இதோட 60%. 60%லிருந்து 60ஐ கழிக்கணுமா? 60ஐ கழித்தால் 60 கிடைக்கலாம். சம் எப்படி எடுத்து எழுதணும்? ஓர் எண்ணின் 60%லிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும் அப்படின்னா ஓர் என்றது எக்ஸ்னு வச்சுக்கோ, 60%, அதுலேருந்து 60 கழிக்கும். சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 0 0 அடிச்சிடலாம். 3 5. ஸோ இதை பண்ணோன்னா 300. ஓகே, 300 வந்துடுமா? இதனாவது 3x மைனஸ் 300 ஈக்குவல் டு இந்த பக்கமும் ஒரு 300 வந்துடும். ஓகே, அப்போ 3x ஈக்குவல் டு 600, x ஈக்குவல் டு 600 டிவைடட் பை 3, தட்ஸ் ஈக்குவல் டு 200. ஆப்ஷன் டி அப்படின்னு தான் சரி. ஸோ இதோட பர்சன்டேஜ் வந்து முடியுது. இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துறேன். அதாவது நம்ம ஷெடியூலில் கொடுத்துருக்க மாட்டோம். 4வது டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஷெடியூலில் கொடுத்துருக்க மாட்டேன். அதுக்கான கொஸ்டின் வந்து ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துருங்க. அடுத்தடுத்து வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இன்னும் முடியும். ஸோ நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்து சிந்து சமவெளி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டோரியாக தான் இருக்கும். சிந்து சமவெளி வந்து ஃபுல்லாகவே ஒரு கதை மாதிரி இருக்கும். டேட்டா வைஸும் இருக்கும், அதே நேரத்தில் ஸ்டோரியாகவும் இருக்கும். ஃபுல்லாக ஒரு கதை கேட்குற மாதிரி இருக்கும். அதில் டேட்டா இன்க்ளூட் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் அந்த கதையை வந்து கேட்டாலே போதும். மேக்ஸிமம் சிந்து சமவெளிலேருந்து என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் எழுதலாம். ஸோ வெறும் கதையாக இல்லாமல் அதில் நிறையா வந்து டேட்டாஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கதையை நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு அப்லோட் பண்ணணும். தேங்க்யூ ஆல்.